சினிமா நேர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி3. இந்த ஷோல சுயல் சீசன் 2 உடைய ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. மொத்தமா 8 எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் ஆவரேஜா 40 to 50 மினிட்ஸ் டியூரேஷன். இது ஒரு மீடியம் சைஸ் வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சுயல் பார்ட் 1 உடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில இந்த பார்ட் 2 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் இந்த சுயல் பார்ட் 2 பூர்த்தி செஞ்சதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமா பூர்த்தி செஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்றேன். இந்த வெப் சீரிஸை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மர்டர் மிஸ்டரி த்ரில்லரா கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு கொலை 8 சஸ்பெக்ட், அந்த 8 சஸ்பெக்ட்ல யாரு இந்த கொலையை பண்ணா அல்லது வேற இடத்துல இருந்து யாராவது வந்து பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான மல்டிபிள் ஆங்கிள் கொண்டு போயிருப்பாங்க. இந்த வெப் சீரிஸ் உடைய ஆரம்பத்திலேயே ஐஸ்வர்யா ராஜேஷ் உடைய ஒரு கேஸ் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடந்த கொலைக்கான அந்த கேஸ் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த கேஸ்ல ஆஜரான வக்கீல் தான் வந்து பாத்தீங்கன்னா லால பொறுத்த வரைக்கும் சமூகத்துல ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் எடுத்த நபர். இவரு அவருடைய காட்டேஜ்ல வச்சு மர்மமான முறையில யாரோ கொலை செய்யறாங்க. அந்த கொலை பண்ணது யாரு, அந்த கொலைக்கான பின்னணி என்ன அப்படிங்கிற மாதிரி போலீஸ் விசாரணை நடத்தும்போது பார்ட்லயே கௌரி கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வந்து 7 நபர்கள் வந்து நான் தான் இந்த கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி சரணடைறாங்க. இந்த 8 பெண்களுக்குமான கனெக்ஷன் என்ன, ஏன் இவங்க லால கொலை பண்ணாங்க, லால் அவருடைய பின்னணி என்ன, இப்படி பல விஷயங்களை சொல்லக்கூடிய வெப் சீரிஸ் தான் இந்த சுயல்.